ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கப்பி ஃப்ரைஸ் அப்டேட் தான். நம்ம ப்ரீடர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட்டு அது எனக்கு 1 வீக் ஆயிடுச்சு. பட் எல்லா வீடியோவும் ஒரே நேரத்தில் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பார்க்குறவங்க கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க. டைம் இல்லாதனால என்னால் கரெக்ட் டைமில் அப்லோட் பண்ண முடியல. இப்போ ஃபஸ்ட்டு 4 பேரில் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு கொடுத்த ஃபீமேலு. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்தப்போ டபுள் மடங்கு இருந்தது. இப்போ போட்டுக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. ஏன்னா வாட்டர் நம்மளது க்ரீனிஷ் இருக்கிறதுனால ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ஃப்ரைஸு கணக்கு பண்ணேன் நான். மேலோட்டமாக நிறையா பாக்ஸ் ஸ்டைல் ஃபுல்லாகவே இருந்தது. ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக கொஞ்சம் ப்ராட் சைஸாகவே இருந்தது. நான் பார்க்கும்போது 30 ஃப்ரைஸ் கிட்டே இருக்கும். பட் என்னென்னா எனக்கு இதில் வருத்தம் ஃபுல்லாக நம்ம கப்பி தான், வேறு எதுவுமே விடலை. மாலி கூட விடலை. பட் ஃப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பெரிய பெரிய சைஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி 1 வீக் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் ஃப்ரைஸ் கிடச்சிருக்கு. பட் எனக்கு ஃப்ரைஸே சுத்தமாக மறுநாள் நான் செக் பண்ணும்போது சுத்தமாக ஃப்ரைஸே எனக்கு கிடைக்கல. என்னன்னு தெரியல. உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்களா, இல்லை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த தட்டாம்பூச்சியோட சாப்பிடுதுங்களா, எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை நம்ம கப்பீஸே சாப்பிட்டுடுதுங்களா. ஏன்னா மேலே அவ்வளோ ஃப்ரைஸ் பார்த்தேன் நான். அவ்வளோ ஃப்ரைஸுமே கண்ணில் வரல. என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் என்ன சொல்கிறது. ஏன்னா ஃப்ரைஸை என்னால் தனியாக எடுத்து என்னால் செப்ரேட் பண்ணி அதில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. அதனால் சரி ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். சரி கொஞ்சம் ஹைட் ஆகி கொஞ்சம் நல்லா இதுவாகட்டுன்ட்டு ப்ரைஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. நான் பார்க்குற வரைக்குமே ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு தான் இருந்தது. விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் போட்டுக்கிட்டு இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணேன் நான். எனக்கு அப்பயே தெரிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டு 30 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன் நைட்டில் எல்லாம் கீழே இறங்கிடுச்சிங்க. திருப்பி நான் மறுநாள் பார்த்தேன், நான் அந்த மேலே நின்ன ஃப்ரைஸுங்க அவ்வளோ பிக் சைஸில் இருந்தது. அந்த சைஸு ஃப்ரைஸே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது இன்னொரு ஃபீமேல் ஒன்று இருக்குது. அதுதான் திருப்பி ஃப்ரைஸ் போட்டிருக்கு. அது போட்ட ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். சின்ன ரொம்ப குட்டி, ரொம்ப மெல்லிசாக போட்டிருந்தது. இருங்க இப்போ தெரியும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் வர வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஃப்ரைஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஏன்னா 2வது போட்டது. இப்போ 2வது நாள் போட்ட ஃப்ரைஸு மட்டும்தான் இருக்குது 30. ஃபஸ்ட்டு டே போட்ட ஃப்ரைஸ் எதுவுமே என்ன கண்ணில் வரல. ஒரு வேளை கீழே பயந்துக்கிட்டு இருக்குங்களா, இல்லை அந்த தட்டாம்பூச்சி எல்லாம் சாப்பிட்ருச்சான்னு தெரியல. நான் வாட்டர் லெவலும் என்னால் ஃபுல்லாக செக் பண்ண முடியல. ஃபுல்லாகவே ஃபுல் க்ரீனு, சுத்தமாக தெரியல. இப்போ என்னால் வாட்டரு சேஞ்சும் பண்ண முடியல. சரி ஒரு 15 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லை இதுலேயே ஏதாவது ஃப்ரைஸுக்குன்னு தனியாக வைக்கலாம்.